புரியுதா மக்களே? சீமான் ஐயா சொன்ன கருத்துக்கும் இப்போ நடக்கிற அரசியலுக்கும் என்ன மாதிரி கருத்துன்னு. சீமான் ஐயா இதுவரையும் ஓட்டு கேட்கும்போது ஒவ்வொரு பிரசாரத்துலேயும் ஒவ்வொரு தேர்தல் காலத்திலும் அவர் போகும்போதெல்லாம் என்ன சொன்னார்? இந்தியா இவ்வளோ கடன் இருக்குது, இந்த கடனை மீட்கணும் தான் சொல்லி தான் ஓட்டு கேட்டார். ஆனால் அவர் பொய் சொல்லி ஒரு பொழுதும் ஓட்டு கேட்கல. ஆனால் இப்போ வந்துக்கிற சிஎம் எப்படி தெரியுமா ஓட்டே கேட்டார்? மக்களுக்கு நான் இது செய்வேன், சிலிண்டர் கொடுப்பேன், பஸ் ஃப்ரீ, அது ஃப்ரீ, இலவசம் ஃப்ரீ, தாய் மாமன் சீரி எல்லாம் கண்டது பண்ணுறது எல்லாமே தான் சொன்னார். நான் என்ன கேட்குறேன்னா, அவர் சொன்னது எல்லாமே இருக்கட்டும். இப்போ சீமான் சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவர் சொன்னது இப்படி இருக்கட்டும். விஜய் சார் எவ்வளோ அனுபவசாலி. ஒரு கார் ஷோரூமுக்கு போயிட்டு 1 கோடி ரூபாய் 5 கோடி ரூபாய் ஒரு கார் வாங்குறாரு. அந்த கார் வாங்கினா அந்த காருக்குள்ளே இருக்கிற பெட்ரோல் எவ்வளோ தூரம் போகுன்றது உண்மையாகவே அவருக்கு தெரியுமா தெரியாதா? எந்த ஷோரூம்லாச்சும் டேங்க் ஃபுல் பண்ணி கொடுப்பாங்களா? ஒரு 2 வீலர் எடுத்தால் கூட சார் 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்றி தான் சார் நாம் கொடுக்குறோம், இல்லை அவங்களே 6 லிட்டர் கொடுக்குறாங்க சார். அது ஒரு 10 கிலோமீட்டர் தான் போகணும். நமக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும் சார். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாமர மக்களுக்கு தெரிஞ்சது ஏன் சிஎம்முக்கு தெரியாமல் இருந்திருக்குமா? கார் வாங்கிட்டு கார்லேருந்து எடுத்து நான் டெல்லிக்கு போகிறேன்னு போனால் ஆகுமா? முதல்ல என்ன பண்ணியிருக்கணும்? எடுத்து பேங்க்கில் பெட்ரோல் பங்க்கில் விட்டு டேங்க் ஃபுல் பண்ணி போயிருக்கணும். கார் வாங்கும்போதே தெரிஞ்சிருக்கணும் இல்லை அதில் பெட்ரோல் இருக்காதுன்னு. அந்த மாதிரி அரசியலுக்கு வராதுக்கு முன்னாடியே அவர் யோசனை பண்ணியிருக்கணும். இந்தியா கடன் இவ்வளோ இருக்கே, நம்ம இந்தளவுக்கு அறிக்கை விட்ற மாதிரி இதெல்லாம் நம்மளால் சமாளிக்க முடியுமான்ட்டு ஈஸியாக ஓட்டு வாங்கணும்னு ஏதோ ஒரு காரணத்தை தட்டி விட வேண்டியது. மக்கள் அதை நம்பி நாமளே ஈன்னு இழிச்சிட்டு ஓட்டை போட்டோம். இன்றைக்கி பேன்னு முழிச்சுன்னு பார்க்குறோம். அதுதான் சார் உண்மை. சீமான் ஐயா என்றைக்குமே ஓட்டு கேட்கும் போதெல்லாம் உரிமையோடு தான் சார் கேட்குறாரு. அந்த மனுஷனே மிஸ் பண்ணிங்களா சார்? ஏற்கனவே விஜயகாந்த் ஐயா ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டீங்க, இப்போ இன்னொருத்தர் மிஸ் பண்ணுறது வந்துக்கிறீங்க. அதுக்கு தான் சார் கொரோனா வந்தது உங்களை அடக்கிறதுக்கு. ஆனால் அப்பயும் நீங்கள் அடங்கலை. இப்போ இன்னொரு சுனாமி வந்திருக்குது, அது இந்த 5 வருஷத்தில் அடக்கிடும். தைரியமாக இருங்க, கான்ஃபிடண்ட்டாக இருங்க.